அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறள் 20. நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. பொருள்: நீரில்லாமல் உலகில் எவருக்கும் வாழ்க்கை நடைபெறாது. அதேபோல் அந்த நீர் வானத்திலிருந்து மழையாக பெய்யாவிட்டால் உலகில் ஒழுக்கமும் அதாவது அறவழியும் நிலைபெறாது. இதன் சிறுகதை வற்றிய ஆறும் மாறிய மனமும். மங்களூர் என்ற கிராமம் ஒரு செழிப்பான நதிக்கரையில் அமைந்திருந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் தாராளமாக நீர் கிடைத்ததால் மகிழ்ச்சியாகவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டும் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து வந்தனர். ஆனால் ஒருமுறை தொடர்ந்து 3 ஆண்டுகள் மழையே பெய்யவில்லை. நதி வற்றியது, கிணறுகள் காய்ந்தன. ஊரில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் வந்தவுடன் மனிதர்களிடமிருந்த அந்த ஒழுக்கம் மெல்ல மறையத் தொடங்கியது. எப்போதும் தர்மம் செய்து கொண்டிருந்த பெரியவர்கள் இப்போது ஒருவாய் கஞ்சிக்காக பக்கத்து வீட்டாரிடம் சண்டையிட ஆரம்பித்தனர். தாகத்தால் தவித்த மக்கள் பொது கிணற்றில் எஞ்சியிருந்த கொஞ்சம் நீருக்காக ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டனர். பசி வந்ததும் 10ம் பறந்து போகும் என்பார்கள். இங்கே தண்ணீர் தீர்ந்ததும் மனிதநேயமும் தீர்ந்து போனது. அந்த ஊர் பெரியவர் ஒருவர் இதைக் கண்டு வருந்தினார். மக்களே, பொறுமையாக இருங்கள், நாம் ஏன் இப்படி மிருகங்களைப் போல மோதுகிறோம் என்று கேட்டார். அதற்கு ஒரு இளைஞன், ஐயா, குடிக்க நீரும் இல்லை, விவசாயம் செய்ய வழியும் இல்லை, வயிறு காய்ந்தால் ஒழுக்கம் எங்கே இருக்கும் என்று பதிலளித்தான். சில நாட்களில் வானம் கருத்தது, பெருமழை பெய்தது, ஏரி குளங்கள் நிரம்பின. மீண்டும் விவசாயம் தொடங்கியது. ஊரில் உணவு தானியங்கள் பெருகியவுடன் பழையபடி மக்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தவும் திருவிழாக்கள் கொண்டாடவும் தொடங்கினர். சண்டைகள் மறைந்தன. அப்போது அந்த பெரியவர் சொன்னார், வள்ளுவர் சொன்னது எவ்வளவு உண்மை! நீர் இல்லையென்றால் உலகம் இயங்காது என்பது ஒரு பக்கம், ஆனால் மழை தராவிட்டால் மனிதனிடம் இருக்க வேண்டிய அந்த நற்பண்பும் ஒழுக்கமான வாழ்க்கையும் கூட வறண்டு போய்விடும் என்பதற்கு நம் ஊரே சாட்சி. மழையே நீருக்கும் அடிப்படை, மனிதனின் சீரான வாழ்வுக்கு ஒழுக்கம்தான் அடிப்படை என்பதை ஊரே உணர்ந்தது. இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.